கீதா தேவிக்கு 2 பசங்க இருந்தாங்க, நகுல் அப்புறம் முகுல். அவங்களோட மனைவிகள் நயனா அப்புறம் சுனேனா. கல்யாணத்துக்கு அப்புறம் நகுலுக்கும் முகுலுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது. இந்த காரணத்தினால கீதா தேவி அவங்களோட சொத்தை சரிபாதியா பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்லயும் அப்புறம் இருக்கிற நிலத்திலயும் உங்க 2 பேருக்கும் சரிசமமான உரிமை இருக்கு. உங்க 2 பேருக்கும் சரிபாதி பங்கு கிடைக்கும். நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எனக்கும் என் புருஷனுக்கும் சொந்தமா இருக்கிறது எல்லாமே அதுல உங்களுக்கு சரிசமமான பங்கு பிரிச்சு கொடுத்துறேன். சரிங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம்மா. அன்னையில இருந்து வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு கிழிச்சாச்சு. ஒரே வீட்ல 2 அடுப்பு பத்த வச்சாங்க. அப்புறம் 2 இடத்துலயும் தனித்தனியா சமைக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, இப்ப எல்லாத்தையுமே 2 பாதியா பிரிச்சாச்சு. அப்புறம் இதையும் செஞ்சிடலாமா? ஒரு நாள் நீ எங்க வீட்டுல சாப்பிடுங்க, அப்புறம் ஒரு நாள் அண்ணனோட வீட்டுல சாப்பிடுங்க. அதுவும் சரிதான். அன்னையில இருந்து சீதா தேவி ஒருவேளை சாப்பாடு நக்குலோட சமையல் அறையில சாப்பிடுவாங்க. அப்புறம் அடுத்த நேரத்துக்கான சாப்பாடு முக்குலோட சமையல் அறையில இருந்து. அவங்களோட சொத்துக்களோட சேர்த்து அம்மாவையும் பங்கு பிரிச்சாங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் நக்குல் அப்புறம் அவனோட மனைவி நயனா. நயனா எப்பவும் நக்குல் கிட்ட ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பா. உங்க அம்மா சொத்து பிரிக்கும் போது உங்களை விட அதிகமா முக்குல் அண்ணனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் நிச்சயமா இருக்காது. அவங்க எல்லாத்தையுமே சரிசமானமா தான் பிரிச்சு கொடுத்தாங்க. இருக்கலாம், ஆனா ஒண்ணு புரியல. உங்க அண்ணனும் சுனைனாவும் உங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா சேவை பண்றாங்க. யாராவது சும்மாவே அவங்க அம்மாவுக்கு சேவை பண்ணுவாங்களா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? முக்குலோட குணமே அதுதான். ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா சுனைனா மட்டும் ஏன் உங்க அம்மாவுக்கு சேவை செய்யணும்? ஏன்னா அண்ணி அண்ணன் சொல்றது எல்லாம் கேட்பாங்க. அவங்க உன்ன மாதிரி எப்பவும் புருஷனை ஆட்டி படைக்கிற பொம்பளை கிடையாதுன்றத புரிஞ்சுக்கோ. என்னையே நீங்க குறை சொல்லுங்க. நான் எல்லாரோடைய நல்லதுக்காக தானே சொன்னேன் சொத்தை பிரிங்கன்னு. அதுவும் இல்லாம உங்க அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. பின்னாடி என்ன ஆகுமோ ஏதாகுமோ யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னாடியே சேர வேண்டியதை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா நல்லது தானே. இதுக்கப்புறமா உங்க அம்மாவுக்கு எந்த சுமையும் இருக்காதுல்ல. என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சுல, அது விட்டுடு. அங்க இன்னொரு பக்கம் முக்குலும் சுனேனாவும் அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச லட்டு செஞ்சிருக்கேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அப்புறம் வைத்தியர்கிட்ட உங்க இடுப்பு வலிய பத்தி நான் சொல்லியிருக்கேம்மா. அவர் சொன்னாரு, சாயந்தரமா வந்து என்கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு போ, அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டா இடுப்பு வலி உடனே காணாம போயிடும் சொன்னாரு. நல்லது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். கீதா தேவி முக்குலுக்கும் சுனேனாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த விஷயம் நயனாவுக்கு குத்த ஆரம்பிச்சிடுச்சு. சாயந்தரம் நயனாவோட முறை வரும்போது அப்ப நயனாவும் சாப்பாடோட சேர்த்து இனிப்பு பண்டங்களை செஞ்சா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் மசாலா, ரொட்டி, ரைத்தா, சாதம்,